எல்லாருமே சேரனோட இன்னொரு முகத்த பார்க்க போறோம். ஆமாங்க. ஹிந்திக்கார குடும்பம் நமக்கு சரியா வராது. அவங்க பழக்கம் வேற, நம்மளோட பழக்கம் வேற. இது சரிப்பட்டு வராது. நீ கல்யாணம் பண்றத பத்திலாம் யோசிக்காத அப்படின்னு நடேசன் சொன்னத யாருமே பெருசா எடுத்துக்கல. அண்ணனுக்கு புடிச்சிருந்தா போதும். அண்ணன் புடிச்சிருக்குன்னு சொன்னா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். உங்க விருப்பத்த இங்க யாருமே கேட்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், நடேசன் கோவப்பட்டு கிளம்பி போறாரு. அவரு நேரா அனீஷ் வீட்டுக்கு போறாரு. யாருமே அத எதிர்பார்க்கல. வேகமா போய் சைக்கிள நிப்பாட்டுன அவரு, "ஏய்! யார் உள்ள? வெளியில வாங்க" அப்படின்னு கத்துறாரு. அப்போன்னு பார்த்து அனீஷ் வீட்ல இல்ல. சந்தா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வெளியில வந்து வாங்க அப்படின்னு ஹிந்தில சொல்றாங்க. அத காதுலயே வாங்காத நடேசன் கோவத்தோட உச்சிக்கே போயி, "நீ இனிமே என் பையன பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. புரியுதா? உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆவாது. பொழைக்க வந்தா அந்த வழிய மட்டும் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா அனீஷ் வராரு. நடேசன் வேகமா போய் அவர அரைஞ்சர்றாரு. இத பார்த்த சந்தா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பதறி போய் அவங்க அண்ணன புடிக்க போறாங்க. "நீங்க பொழைக்க வந்தீங்கன்னா, பொழைக்கிற வழிய மட்டும் பாருங்க. நீங்க வேலைக்கு தானடா வந்த, அந்த வேலைய மட்டும் பாரு. இனிமே என் பையன்ட்ட கல்யாணத்த பத்தியோ, உன் தங்கச்சிய பத்தியோ எதையுமே பேசக்கூடாது. 2 பேரும் பார்த்துக்கவும் கூடாது, பேசிக்கவும் கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா, நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க." அப்படின்னு மிரட்டிட்டு அவரு கிளம்பி போறாரு. அனீஷும், சந்தாவும் ரொம்பவே பயந்து போறாங்க. அனீஷ் சந்தாவ உள்ள கூட்டிட்டு போறாரு. சந்தா ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. "நீ அழுகாத. நான் பார்த்துக்கிறேன் விடு" அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப என்ன பண்றது? சேரன் கிட்ட இத சொல்லலாமா? இல்ல தங்கச்சிய ஊருக்கே அனுப்பிறலாமா? அப்படின்னு அனீஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புறப்போ, சேரன பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியாது. அதனால வேலைக்கு போக வேணான்னு அனீஷ் முடிவெடுக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அனீஷ் வராததுனால, சேரன் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. "இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல பையா. நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோன வச்சர்றாரு. சரின்னு சேரன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், போய் அனீஷ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சேரன பார்த்ததுமே சந்தா தேம்பி தேம்பி அழுவுறாங்க. "என்னாச்சு சந்தா? ஏன்? எதுக்கு அழுவுற?" அப்படின்னு சேரன் ரொம்ப பயந்து போயிடுறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பையா. அது எனக்கு உடம்பு சரியில்லையா, அத நெனச்சு அழுகுது" அப்படின்னு சொல்றாரு. ஆனா சேரன் சந்தேகப்படுறாரு. "என்னாச்சுன்னு சொல்லு சந்தா" அப்படின்னு சொல்றாரு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு சேரன் துருவி துருவி கேட்கறதுனால, அனீஷ் வேற வழி இல்லாம நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இதுவரைக்கும் கோவம்னா என்னான்னே தெரியாம இருந்த சேரன் கோவத்தோட உச்சிக்கே போறாரு. உங்ககிட்ட எந்த பதிலுமே பேசாம வேகமா கிளம்பி வீட்டுக்கு வராரு. அனீஷ எதுக்கு அடிச்சீங்க நீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமைய தந்தா? நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டியதுதானே! அவங்க வீட்டுக்கு உங்கள யார் சொன்னது? அனீஷ யாரு அடிக்க சொன்னது?" அப்படின்னு ரொம்ப கத்துறாரு. சேரன் கோவமா கத்துறத எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "அண்ணனா இப்படி அப்பாட்ட கத்துறது?" அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போய் பார்க்குறாங்க. "சொல்லுங்கப்பா, ஏன்பா பண்ணீங்க இப்படி? சொல்லுங்க" அப்படின்னு திரும்ப திரும்ப அவரு கேட்கறதுனால நடேசன் கத்துறாரு. "ஏய்! ஆமாடா அடிச்சேன். திரும்ப பேசுனாங்க, வந்து பார்த்தாங்க, பழகுனாங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு சொன்னேன். நிஜமா அததான் பண்ணுவேன். உனக்கும் அதேதான். புரியுதா?" அப்படின்னு கத்துறாரு. சோழனும், பாண்டியனும், "ஐயோ! உனக்கு என்னய்யா பிரச்சனை? எங்க அண்ணன நிம்மதியா வாழவே விடமாட்டியா? அது வாழ்க்கைய கெடுக்கணும்னே இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. "ஆமாடா! நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. பட்டு திருந்துனா தானே உங்களுக்கெல்லாம் புத்தி வரும்" அப்படின்னு நடேசன் கத்துறாரு. சேரன் ரொம்ப கோவத்துல, "நிறுத்துங்கப்பா! நீ என்ன வேணா சொல்லுங்க. நீங்க அத என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே! அடிக்கணும்னா என்ன அடிக்க வேண்டியது தானே! அனீஷ் வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அனீஷ அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "அந்த புள்ளைய நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. இனிமே பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். சொல்லு, நான் இனிமே அங்க போமாட்டேன்" அப்படின்னு நடேசன் சொல்றாரு. கோவத்துல இருந்த சேரன், "நான் சந்தாவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? எனக்கு சந்தாவ தான் புடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்றாரு. சேரன் இப்படி சொல்றத கேட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. சேரனா இப்படி பேசுறதுன்னு. ஆமாங்க. கண்டிப்பா சேரனும், சந்தாவும் ஒண்ணு சேர தான் போறாங்க. ஆனா சந்தாவ வச்சு நடேசனோட 2வது ஒய்ஃபு திரும்ப சீரியலுக்குள்ள வருவாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.